முத்துமலர் சாரதா கிட்ட வந்துட்டு ரொம்பவே நல்ல விதமாக பேசுறதும் கங்கா கிட்ட ரொம்பவே அக்கறையாக நடந்துக்கிறதும் சொல்லிட்டு ரொம்பவே வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு சாரதாவும் சாரதாவோட குடும்பத்தில் இருக்கவங்களும் அவங்க நல்லவங்க தான் போலயே, அவங்களுக்கு வேற வழி இல்லாததுனால தான் நம்ம கிட்ட வந்து இப்படி அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு பணத்துக்காக கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க போலயேன்னு சொல்லிட்டு நம்பவே ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே காத்திருக்கு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சாரதா கிட்ட மறுபடியும் முத்துமலர் வந்து ஏதோ அக்கான்ற உரிமையோட பேசுறது மட்டும் இல்லாம கங்கா கிட்டயும் கர்ப்பமா இருக்கனால பார்த்து நடந்துக்கோன்னு அக்கறையோட பேசிட்டு போறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு கங்காவும் அவங்களோட அம்மா கிட்ட, அம்மா இவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே நல்லவங்க மாதிரி தாம்மா தெரியுது. ஆனா பொய்யும் பொய்யும் பணத்துக்காக எதுக்காகம்மா இவங்க இங்க வரணும்? எனக்கு அதனால இவங்கள முழுசா நம்பவும் முடியலம்மா. அதுக்கு சாரதாவும், நானும் 4 பிள்ளைய பெத்தவ தான். பணத்துக்காக ஒரு அம்மா என்னெல்லாம் பண்ணுமான்னு என்னை விட வேற யாருக்கும் அவ்வளோ தெளிவாக தெரியாது. அதனால இவளும் பணத்துக்காக மட்டும் இல்லாமல் அவங்களோட பசங்களோட வாழ்க்கைக்காக தான் இப்படியெல்லாம் அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன இருந்தாலும் அந்த வீடுன்றது உங்களுக்கு தான் சொந்தமாகணும், முழுசாக கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால இப்போ வரைக்கும் அவங்களுக்கு அந்த வீட்டில் பங்கு கொடுக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை. இருந்தாலும் ஒருவேளை தோணிடுமோன்னு இப்பதான் தோண ஆரம்பிக்குதுன்னு அவங்க பாட்டுக்கு புரியாத மொழியில பேசிக்கிட்டு இருக்க. இதை கேட்டுட்டு கங்காவும், என்னமோமா எனக்கு என்னமோ இவங்கள பார்க்கவும் பாவமாக தான் இருக்கு, அதே நேரத்தில் கோபமாக தான் வருது. பார்ப்போம் அடுத்து என்னதான் நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்னு சொல்ல, சாரதாவும் உடனடியாக விஜய் கிட்ட போயிட்டு, தம்பி பேசாம அவங்க கேட்குற பணத்தை அவங்க கிட்டே கொடுத்துடலாமா? உடனே இதை கேட்டுட்டு ஷாக்கான காவேரியும் உடனடியாக அவங்களோட அம்மாவை திட்டுறதுக்காக போக, ஆனால் விஜயும் காவேரி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி, இல்லத்த அந்த வீடு முழுக்க முழுக்க உங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான் சொந்தமாகணும், தேவையில்லாமல் அடுத்த ஆளுங்க வந்து அதில் உரிமை கொண்டாடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு காவேரியும், என்னங்க என்ன தேவையில்லாத ஆளுங்க அடுத்த ஆளுங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா என்ன? ஏன்னா நீங்களே ஏற்கனவே இந்த ஷேரில் 50% அவங்களுக்கு கொடுத்துடலான்னு என்கிட்டயும் அக்கா கிட்டேயும் பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போது நீங்களே வேண்டான்னு சொல்கிறீங்கன்னா பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா என்ன? உடனே விஜய் ரொம்பவே சீரியஸா, ஆமாம் காவேரி, பின்னாடி மிகப்பெரிய காரணம் இருக்குது. ஆனால் அதை இப்போ நான் உங்ககிட்ட சொன்னால் கண்டிப்பாக நீ டென்ஷன் ஆவேன். முதல்ல இந்த பிரச்சனையை நான் தனியாக டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க நிவினோட கால் அட்டன் பண்ணிவிட்டு, என்ன நிவின் நான் சொன்ன வேலை எல்லாமே முடிஞ்சதான்னு கேட்க, ஆனால் அந்த பக்கம் நிவின் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. ஆனால் இங்கே உடனடியாக ஃபோனை கட் பண்ணிவிட்டு விஜயும், இங்கே பாரு காவேரி, நீ இன்னைக்கு ஒரு நாள் உங்கள் அம்மா கூட படுத்துக்கோ, நான் ஒரு முக்கியமான வேலையாக வெளியே போயிட்டு வர வேண்டியது இருக்குது, நாளைக்கு காலையிலலாம் வந்துடுவேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம நாளைக்கே ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிரச்சனையை நான் இன்றைக்கி நைட்டே முடிச்சுட்டு உடனடியாக வந்துடுறேன்னு உடனடியாக அவங்க அங்கேருந்து கிளம்பி போக, இதை பார்த்துட்டு காவேரிக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. இருந்தாலும் விஜய் கண்டிப்பாக காரணம் இல்லாமல் இப்படி பேசவும் மாட்டாங்க, இப்படி நடுராத்திரி கிளம்பி போகவும் மாட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு, சரி விஜய் நான் அம்மா கூடயே இருக்கேன்னு உடனடியே ஒத்துக்கிறாங்க. இதை கேட்டுட்டு விஜய்க்கு ரொம்பவே ஹாப்பி. அதனால அவங்க பரவாயில்ல நம்ம பொண்டாட்டியே உடனே நம்மளை புரிஞ்சுக்கிட்டான்னு அங்கேருந்து யாருக்கிட்டையுமே சொல்லாமல் கிளம்ப. ஆனால் சாரதாவும் விஜயை தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் காவேரி தான், அம்மா எனக்கு விஜயை பற்றி நல்லா தெரியும், அவர் தான் சொல்லிட்டாருல்ல நாளைக்கு இந்த வீட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்க போகுது, அதனால நீ வாமா நிம்மதியாக வந்து தூங்குன்னு அவங்களோட அம்மாவை சமாதானப்படுத்திட்டு அங்கேருந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஆனால் வெளியே போன விஜயும் நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணாங்கன்னு தெரியல. விடிய காலையில் தான் அங்கே ரொம்பவே ஹாப்பியோடு நிவினோடு சேர்ந்து உள்ளே வராங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வரும்போது அவங்க கூடையே ஒரு வக்கீலையுமே கூட்டிகிட்டு வராங்க. அப்போ காலையிலேயே ட்ராமா ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அன்பு இந்த மாதிரி ராதா கிட்ட சொல்ல, ராதாவும் அவங்களோட அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வீட்டோட நடுவுலையே கூட்டி வச்சிடுறாங்க. அதுவும் இந்த மாதிரி தலைவலிகளாம் காலையில் பார்க்கணுமான்னு சொல்லிட்டு ஏற்கனவே கல்யாணியும் தாத்தாவும் செம்ம கோபத்தோட விஜய் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் விஜயும், தாத்தா பாட்டி நீங்கள் என்கிட்ட என்ன சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் எனக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க, இங்கே தேவையில்லாமல் தங்கியிருக்க கும்பலை நான் வெளியே துரத்திட்டு உங்ககிட்ட என்ன நடந்துச்சுன்றதை டீட்டெயில்டாக சொல்கிறேன்னு சொல்ல, உடனே இந்த மாதிரி விஜய் தங்களை தேவையில்லாத கும்பல்னு சொன்னதை கேட்டுட்டு செம்ம கோபத்தோட, ஏய் என்னடா என்ன, நாங்கள் காரணத்தோடு தான் இங்கே இருக்கோம், என்ன எங்களுக்கு தர வேண்டிய பங்கை ரெடி பண்ணிட்டியா என்ன, அதனால எங்களை வெளியே போக சொல்லவும்
நீ இப்படி தயாராக வந்து நிற்கிறது புரியுது. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. தேவையில்லாமல் வார்த்தையை விடாதன்னு அது இதுன்னு அவங்க பாட்டுக்கு கத்திக்கிட்டு இருக்க. ஆனால் விஜயும், ஐயோ நான் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன இவன் இருக்க விட மாட்டான் போலயேன்னு சொல்லிட்டு, வக்கீல் சார் நீங்கள் முதல்ல என்ன பண்ணணுமோ ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காவேரியும் அவங்களோட குடும்பத்தில் இருக்கவங்களும் எங்கே சைன் போடணும்னு மட்டும் சொல்லுங்கள். நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த தேவையில்லாத குப்பையை வெளியே துரத்திடலான்னு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு கடுப்பான கிருஷ்ணாவும், ஏய் என்னடா ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க. இப்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வீட்டை உன்னோட பொண்டாட்டி பேருக்கு தானே மாற்ற போகிறீங்க. அது மட்டும் இங்கே நடக்கவே நடக்காது. கோர்ட்டில் நாங்கள் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கோம். உனக்கு அது ஞாபகத்தில் இருக்கா இல்லையான்னு அவங்க அந்த ஸ்டே ஆர்டர் பேப்பரை எடுத்து நீட்ட, அதை பார்த்துட்டு விஜய் ரொம்பவே தென்னாவட்டா சிரிச்சிட்டு அவங்களோட கையிலேருந்து அந்த பேப்பரை வாங்கி கிழிச்சு போட்டுட்டு, டே கோர்ட்டில் இன்றைக்கி புதுசாக நான் ஒரு ஆர்டரை வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை நீ பார்க்குறியான்னு சொல்லிட்டு அவங்க காலையில் சீக்கிரமாக கோர்ட்டில் போயிட்டு ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேப்பரை எடுத்து கிருஷ்ணா முன்னாடி நீட்ட, அதை பார்த்துட்டு கிருஷ்ணா ஆடி போய் ஷாக்கில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்களோட அம்மாவும் என்னடா என்னாச்சுன்னு கேட்க, உடனே கிருஷ்ணா சொல்கிறதுக்கு முன்னாடியே விஜய், இல்லை உன் பையன் கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருந்தால அதை கோர்ட்டே கேன்சல் பண்ணிடுச்சு. ஏன்னா எங்கள் பக்கம் நியாயம் இருக்குன்னு நாங்கள் நிரூபிச்சிட்டோம். அப்புறம் நீ தான் சந்தானத்தோட 2வது மனைவின்னு ஏதோ ஒரு ஆதாரத்தை வச்சுருந்தல்ல, அதுவும் ஃபேக்குன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸையுமே வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதுதான் சந்தான அங்கிளும் சாரதா ஆண்டியும் மேரேஜ் பண்ணதுக்கான மேரேஜ் சர்டிஃபிகேட்டு. இதை நாங்கள்லாம் புதுசாக ரெடி பண்ணி வைக்கல, இதோ காவேரியோட அப்பா தான் ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. என்ன இந்த விஷயம் அவங்களோட அம்மாவுக்கு தான் தெரியல, அதனால தான் இவ்வளோ குழப்பமும். ஆனால் எனக்கு எப்படியோ இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சு. எப்படின்றத நான் கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன். ஆனால் அதுக்குள்ளே முதல்ல இந்த வீட்டை நல்ல நேரம் முடிக்கிறதுக்குள்ளே என் பொண்டாட்டி பேருக்கு மாற்ற வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு, வக்கீல் சார் பேப்பர் ரெடி ஆகிடுச்சுல்ல, நீங்கள் அதை காவேரிக்கிட்டையும் உங்களோட வீட்டில் இருக்கவங்க கிட்டேயும் கொடுத்து சைன் வாங்குங்கன்னு சொல்ல, உடனே அந்த வக்கீலும் சாரதா கிட்ட, மேடம் இங்கே நீங்கள் சைன் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே இங்கே சைன் பண்ணணும்னு அந்த சைன் பண்ண வேண்டிய இடத்தெல்லாம் சொல்ல, இதை கேட்டுட்டு சாரதாவுக்கு எதுவுமே நம்ப முடியல. விஜய் இங்கே என்னப்பா நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஆண்டி முதல்ல நீங்கள் சைன் பண்ணுங்கள், மற்றது எல்லாத்தையும் நான் இந்த குப்பைங்களை வெளியே தள்ளிட்டு உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்கிறேன்னு சொல்ல, ஆனால் கிருஷ்ணாவும், டே என்னடா நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னையும் சரி எங்கள் அம்மாவையும் சரி அவமானப்படுத்துகிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா எங்களுக்கு சேர வேண்டிய பங்கை எங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ, அப்படி இல்லை நாங்கள் போலீஸை கூப்பிட வேண்டியது இருக்குன்னு சொல்ல, ஆனால் விஜயும், சேச்சே உனக்கு அந்த கஷ்டமே வேண்டாம், நான் ஏற்கனவே போலீஸை கூப்பிட்டுட்டு வந்திருக்கேன். ஆனால் என்ன இந்த மாதிரி ஃபார்மாலிட்டி நடக்கும்போது நடுவில் அவங்க இருந்தால் கொஞ்சம் காவேரிக்கு அன்ஈஸியாக இருக்குன்றதுனால தான் அவங்கள வெளியே நிற்க வச்சுருக்கேன். உனக்கு விருப்பம்னா நான் வேணா உள்ளே கூப்பிட்றேன் காவேரி, உனக்கு ஓகே தானே? உடனே விஜயோட கெத்தை புரிஞ்சுக்கிட்ட காவேரியும், எனக்கு ரொம்பவே சந்தோஷந்தாங்க, நீங்கள் கண்டிப்பாக போலீஸை கூப்பிட்டு தான் ஆகணும், அதுவும் இவங்க முன்னாடி கெத்தாக நான் சைன் போடணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் முதல்ல அவங்கள கூப்பிடுங்கன்னு சொல்ல, உடனே விஜயும், அதானே என் பொண்டாட்டி என்ன சொல்லுவான்னு எனக்கு தெரியாதா என்னன்னு சொல்லிட்டு உடனே அவங்க வெளியே நிற்க வச்சுருந்த ஒரு 4 போலீஸை உள்ளே கூப்பிட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்த போலீஸும், இங்கே பாரு கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாக இருக்க, அப்படி இல்லை ஏற்கனவே பெரிய ஆளுகிட்ட எல்லாம் இந்த தம்பி பேசிட்டு வந்துருச்சு, உன்னை தட்டி தூக்கிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. என்ன இந்த தம்பி சொல்லியிருக்கனால சும்மா ஒரு பாதுகாப்புக்காக மட்டும்தான் இப்போ இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம், தேவையில்லாமல் உன்னை கைது பண்ணுற லெவலுக்கு நீ போயிடாதன்னு சொல்ல, உடனே விஜயும், சார் அதெல்லாம் அவன் அப்படி போயிட மாட்டான், ஏன்னா அவனோட உண்மை எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சாலே போதும், அவன் எப்படா தப்பிப்போன்னு பயந்துக்கிட்டு இருப்பான்னு சொல்ல, உடனே கிருஷ்ணாவும், என்னடா என்ன எங்கள் உண்மை அப்படி உனக்கு என்ன தெரிஞ்சிடுச்சுன்னு லைட்டாக போலீஸை பார்த்து தன்னறிக்கிட்டே பேச ஆரம்பிக்க, உடனே விஜயும் சிரிச்சுக்கிட்டே, ஆண்டி நீங்கள் சைன் போடுறீங்களா, நம்ம அப்புறமா பேசிக்கலாமா இதை பற்றி? ஆனால் சாரதாவும், இல்லை தம்பி முதல்ல நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்க, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றத முழுசாக சொல்லுங்கள், அப்போ தான் என்னால் கொஞ்சமாவது நிம்மதியோட இதில் கையெழுத்து போட்டு தர முடியும். ஏன்னா இதை நான் காவேரிக்கு கொடுக்க போகிறேன், அவளும் அதை அவள் அப்பா ஞாபகமாக வாங்கிறதா யோசிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனால் இப்போது நீங்கள் என்ன உண்மையை சொல்ல போகிறீங்களோ அதில் தான் இந்த வீட்டை அவளுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா, ஏன் இவங்களுக்கு பங்கு கொடுக்கலாமா வேண்டாமான்றத வரைக்கும் நான் யோசிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்ல, அதுக்கு விஜயும், சரிங்கத்த நான் இப்போவே எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வீட்டை பற்றி இதுக்கப்புறமா கவலையே பட வேண்டாம், கண்டிப்பாக இந்த வீட்டில்
நீங்கள் உங்கள் புருஷன் உங்கள் குழந்தைங்களோட இருந்த சந்தோஷமான ஞாபகங்கள் எல்லாமே மறுபடியும் திரும்ப கிடைக்க போது. அவர் எங்கே உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் இதுக்கப்புறமா அவங்க மேலே கோபப்படவே வேண்டாம். ஏன்னா நிஜமாவே காவேரியோட அப்பா உங்களுக்கு எந்த ஒரு துரோகத்தையும் பண்ணவே இல்லைன்னு சொல்ல. இதை கேட்டுட்டு ஷாக்கான சாரதாவும் அவங்களோட அத்தையை திரும்பி பார்க்க, பாட்டையும் ரொம்பவே சந்தேகத்தோட கிருஷ்ணாவையும் சிந்து பொண்ணையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேரும் திருன்னு முழிச்சுக்கிட்டே அவங்களோட அம்மாவை பார்க்க, இப்போதான் அந்த முத்துமலரோட முகமே மாற ஆரம்பிக்குது. அவங்க லைட்டாக வில்லத்தனமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் காவேரியும், ஏங்க என்னங்க சொல்ல வரீங்க? அப்போனா இவங்க உண்மையாகவே எங்கள் அப்பாவோட 2வது குடும்பம் கிடையாதா? உண்மையாகவே எங்கள் அப்பா எங்களை ஏமாத்தலையா? இல்லை காவேரி, அது எல்லாமே இவங்க நடத்தின நாடகம். காவேரி உடனே, எங்க நீங்கள் தெளிவாக உண்மையை தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ எங்களை குழப்புற மாதிரி தெரியுது. ஏன்னா நாங்களே முழுசாக இவங்க எங்கள் அப்பாவோட 2வது குடும்பம்னு நம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. ஏன்னா எங்கள் அப்பா எங்ககிட்ட என்னெல்லாம் சொன்னாங்களோ அதை டிட்டோவா இவங்ககிட்டயே சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பாவா சொல்லாமல் கண்டிப்பாக இதை வேற யாரும் பிளான் போட்டுலாம் பண்ண முடியாதுங்க. நானே ஏற்கனவே இதுக்கு பின்னாடி அந்த பசுபதி தான் இருப்பானோன்னு நிறைய தடவை சந்தேகப்பட்டிருக்கேன். ஏன் அவனே இருந்திருந்தாலும் இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக இவங்க கிட்ட ட்ராமா சொல்லி அனுப்பி வச்சிருக்கவே முடியாதுங்க. அதனால எனக்கு என்னமோ நீங்கள் தான் ஏதோ குழப்பத்தில் இருக்கீங்களோன்னு தோணுதுன்னு சொல்ல. ஆனால் விஜயும், காவேரி உனக்கு என்னை பற்றி தெரியாதா என்ன? நான் ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி 100 தடவை அதை ஆராய்ச்சி பண்ணியிருப்பேன். இப்போது நான் இந்த உண்மையை முழுசாக நம்பினதுக்கு அப்புறமாவும் உறுதி பண்ணதுக்கு அப்புறமாவும் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே உங்கள் குடும்ப விஷயங்கள் எல்லாத்தையும் நீ சொன்ன மாதிரியே உங்கள் அப்பா தான் இவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன் உங்கள் அப்பா உண்மையாகவே கத்தாரில் இந்த குடும்பத்தோட வாழ்ந்திருக்காங்க. அப்புறம் என்னங்க நீங்கள் இது எங்கள் அப்பாவோட 2வது குடும்பம் இல்லைன்னு சொல்கிறீங்க? அப்போது இதுக்கு என்னதான் அர்த்தம்? அதுக்கு விஜயும், இவங்க உண்மையாகவே உங்கள் அப்பாவோட 2வது குடும்பம் கிடையாது, உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட குடும்பம். ஏங்க என்னங்க உளறிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்காக எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட குடும்பத்தை எங்கள் அப்பா பார்த்துக்கிட்டு இருந்திருக்க போகிறாங்க? எனக்கு எதையுமே நம்ப முடியலங்க. காவேரி, நான் சொல்ல வரதை முழுசாக கேளு. உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு அங்கே கத்தாரில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. அதனால் உங்கள் அப்பா அவங்களோட ஃப்ரெண்டுக்கு நல்லது பண்ணுறதுக்காக தான் அவங்களோட குடும்பத்தை இத்தனை வருஷமாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு கூட பக்கத்து ஊர் தேனி தான். அந்த ஊர் பொண்ணை தான் இவங்க கல்யாணம் முடிச்சிருக்காங்க. நான் தேனி வரைக்கும் போய் விசாரிச்சுட்டு வந்துட்டேன். அப்பப்போ உங்களை இங்கே விட்டுட்டு அவங்க தேனிக்கு கூட போவாங்கன்னு சொன்னல, அங்கே போயிட்டு அவங்க இவங்கள பார்க்க போகலை, உங்கள் அப்பாவோட அவங்களோட ஃப்ரெண்டை தான் பார்க்க போயிருந்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நான் நேரடியாக அங்கே போய் ஊர் மக்கள்கிட்ட விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஆனால் இவங்க எதுக்காக இப்போது பணத்துக்காக இங்கே வந்து நின்றுட்டுருக்காங்கன்றதுக்கான காரணத்தை தான் கண்டுபிடிக்க எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆனால் அதை நான் இப்போ தான் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் அதுக்கான ஆதாரத்தையுமே கூடவே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதனால தான் இப்போது முழு ஆதாரமும் கைக்கு வந்ததுக்கப்புறமா உங்ககிட்ட உறுதியோட இந்த உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல. இதை கேட்டுட்டு மொத்த குடும்பமும் ஆடி போய் நின்றுக்கிட்டு இருக்க. அதே நேரத்தில் அங்கே நின்றுட்டு இருந்த முத்துமலரும் செம்ம கடுப்பான மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவங்களோட முகமும் லைட்டாக வில்லத்தனமாக மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ காய்ஸ், இப்போ விஜய் என்ன ஆதாரத்தை தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க? விஜய் சொன்ன மாதிரியே இவங்க சந்தானத்தோட 2வது குடும்பம் இல்லைன்னா இதுக்காக இவங்க இவ்வளோ நல்லவங்க மாதிரி ட்ராமா பண்ணணும்? அது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே இவங்க பணத்துக்காக தான் இந்த வேலையை பார்க்குறாங்களா? அப்படி இல்லைன்னா இதுக்கு பின்னாடி விஜய் காவேரியை பழி வாங்கணுன்ற மாதிரி வேற ஏதாவது பிளான் இருக்குமா? அப்படி இருந்தால் அது எதுக்காக அவங்க பண்ணுறாங்க? எல்லாத்துக்கும் மேலே இதுக்கு பின்னாடி காவேரி நினச்ச மாதிரியே பசுபதி இருக்காங்களா இல்லையா? அடுத்து விஜய் என்ன உண்மையை தான் சொல்ல போகிறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.